ஹாய் வணக்கம். நான் உங்கள் கல்லிடக்குறிச்சி முருகன். எப்பா ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு, சரி இன்றைக்கி எதையாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வாயை திறந்தாலே நிறைய பேருக்கு வயிற்றுச்சல் வந்துடுதுப்பா. வயிறு கபகபான்னு எரியுது. அதனால தான் நம்ம வாய் சும்மையும் இருக்காது. போகிற போக்குள்ளே நம்ம சொல்கிற கருத்துக்கள் சிலருக்கு நம்மளை தான் சொல்லுதானோ அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதாவது ஒரு மனிதன் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு நல்ல பணம் சம்பாதிக்கான். அவன் படிக்கிற காலத்தில் வேணால் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா படிக்க வச்சுருக்கலாம், அவனும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம். ஆனால் பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறான்? அவன் உற்றார் உறவினர் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பான். ஆனால் அதை தாண்டி அவன்லாம், அதாவது வீட்டுக்குள்ளே தடிக்கி விழுந்தால் பக்கத்தில் ஒரு 5-6 பேர் சத்தம் கேட்ட உடனே ஓடி வரணும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை தூக்கி ஆட்டோலையோ கார்லையோ போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இவனுலாம் தனக்கு தானே ஒரு வேலியை அமைச்சிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே சிறக்கைதி மாதிரி இருக்கான். இது செத்து கிடந்தாலும் அழுகி போனாலும் எவனும் பார்க்க மாட்டான்ப்பா. சும்மா அப்படி விலை உயர்ந்த காரில் போய் அது என்ன காஃபி டே, அங்கே போய் கோல்டு காப்பி, அது என்ன அதை நக்கி நக்கி சப்பி சப்பி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். காப்பி தான், ஆனால் ஐஸாக இருக்கும். அதை நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வந்தால் சமூக அந்தஸ்துன்னு நினைக்கானுவான். 250 ரூபா அந்த காப்பி 1 மணி நேரத்துக்கு வச்சு சப்பி குடிக்கணும். இது அல்ல வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் கடவுள் அந்த சிவபெருமான் அருள் கொடுத்துருக்காருன்னா அந்த அருளை அதுக்கு உகந்த மாதிரி பயன்படுத்துங்கப்பா. நிறைய ஏழை வாழைகள் கல்வி உதவி இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கெல்லாம் கல்வி உதவி செய்யலாம். பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே பாரு, வயநாட்டில் அந்த நிலச்சரிவு நிலச்சரிவு ஏற்படும் பொழுது அந்த நிலச்சரிவு ஏழைகள் தப்பு செஞ்சவன் இவன் நல்லவன் அப்படின்னு பார்த்து அந்த மண் சரிவு ஏற்படலை. சகட்டு மேனிக்கு பிளாட்பாரத்தில் இருந்தவனும் மண்ணுக்குள்ளே போயிட்டான். பல மாடி பில்டிங் கட்டி இருந்தாலும் அரமனை மாதிரி மாடி கட்டி இருந்தவனும் மண்ணுக்குள்ளே போயிட்டான். இதிலிருந்து என்ன தெரியுது? ஒன்றுமே இல்லை, செத்தா கூட பிணம்தான். அது எவ்வளவு துயரமாக இருக்குது பற்றியா? காசு பணம் எங்கப்பா, மனிதாபிமானம் தான்ப்பா நமக்கு நல்லது. அங்கே தான் இறைவன் நிற்கான். அதை நிறைய சொல்ல வந்தேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் குழந்தை பெற்றோர்களை இழந்து தவிக்கி பெற்றோர்கள் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு பக்கம் வயதான முதியவர்கள் மகா மருமகன் பேரன் எல்லாரும் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படி உற்றார் உறவினர்கள் வாயில்லா ஜீவன் என்ன உண்டு? மொத்த குடும்பமும் காலி. ஒத்த நாய் மட்டும் பொழைச்சிருக்கு. எஜமான தேடி அந்த நாய் ஏங்கிக்கிட்டே இருக்கு. அது வாழ்ந்த வீடு கூட மண்ணுக்குள்ளே மண்ணாக போயிட்டு. அதனால் மனித நாளைக்கு நம்ம எதையுமே கொண்டு போகிறதில்லை. இந்த உலகத்தில் நிறைய ஏழைகளுக்கு தேவை அறிந்து கல்வி உதவிக்கரம் நீட்டுங்கப்பா. கொஞ்சம் பணம் காசு சம்பாதிக்கிறவன் அதைத்தான் நான் சொல்ல முடியும். எனக்கு வேறு எதுவும் சொல்லதுக்கு தோணலை. ஏன்னா மாதம் இப்போ 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன். நானே 2,000-3,000 கல்விக்கு உதவித்தொகை கொடுக்கேன். அந்த மாதிரி லட்சமாக சம்பாதிக்காங்க. நிறைய சகோதரர்கள்லாம் சம்பாதிக்காங்க. அதெல்லாம் என்ன செய்ய, பொருளாதாரத்தில் ஒசந்தா மட்டும் போதாது. தன்னை சார்ந்தவங்களோ அல்லது அடுத்தவங்களோ அவங்களையும் பொருளாதாரத்தில் ஒசத்தணும். கல்வி அறிவு கொடுத்தாலே போதும், அவன் ஒசந்துருவான். வாழ்க வளமுடன். எதையோ சொல்ல நினச்சேன், எதையோ சொல்லிட்டேன், சாரி.